அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோன்னா மசாயில். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜாரா அகாடமியில் ஆரி கிளாஸ், டெய்லரிங் கிளாஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்லாம் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த 3 கிளாஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. விருப்பம் உள்ளவங்க இன்ஷால்லா ஜாயின் ஆகிக்கோங்க. போன இதில் நம்ம பார்த்தது தொழுகையின் நேரங்கள் பார்த்தோம். இப்போ தொழக்கூடாத நேரங்கள் பற்றி பார்க்க போகிறோம். எந்தெந்த டைம்லலாம் தொழக்கூடாது அப்படின்னா, சூரியன் உதிக்க ஆரம்பித்ததுலேருந்து அது முழுமையாக உதிக்கும் வரையிலையும் சரி, சூரியன் உச்சத்திலேருந்து மேற்கின் பக்கம் சாயும் வரையும், சூரியன் மறைய ஆரம்பித்ததுலேருந்து முழுமையாக மறையும் வரையும் தொழக்கூடாது. இந்த 3 நேரத்தில் நம்ம தொழுகவே கூடாது. ஒன்று சூரியன் உதிக்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சு, சூரியன் உதிக்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அது ஃபுல்லாக உதிக்கிற வரையுமே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, தொழக்கூடாது. அடுத்தது சூரியன் உச்சத்தில் இருக்குது, அது மேற்கு பக்கம் சாயிற வரையும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது. அது மாதிரி சூரியன் மறைய ஆரம்பிக்குது, அது ஃபுல்லாக மறையிற வரையுமே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, தொழக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான ஹதீஸ் பார்த்துடலாம். முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கு. உக்பா பின் ஆமீர் அலி அவங்க அறிவிக்கிறாங்க, சூரியன் உதயமாக துவங்கியதிலிருந்து நன்கு உயரும் வரை, சூரியன் உச்சிக்கு வந்தது முதல் சாயும் வரை, சூரியன் மறைய தொடங்கியதிலிருந்து நன்கு மறையும் வரை ஆகிய 3 நேரங்களில் தொழ வேண்டாம் எனவும் இறந்தவர்களை புதைக்க வேண்டாம் எனவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தடை விதித்தார்கள். என்னன்னா அந்த 3 டைம்லையும் தொழவும் கூடாதான், இறந்தவர்களை புதைக்கவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நபி அவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ சூரியன் உதிக்கிற நேரத்தையும் சரி, மறையக்கூடிய நேரத்தையும் சரி அறிவியல் மூலியமாக நம்ம கணிக்க முடியும். அப்படின்னா சூரியன் முழுமையாக உதிப்பதற்கு 4 நிமிஷம் ஆகும். அதே மாதிரி ஃபுல்லாக மறையறதுக்கு ஒரு 4 நிமிஷம் எடுத்துக்கும். சூரியன் உதிக்கிறது அப்படின்னா இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சூரியன் உதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அறிவியலாளர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது அது சூரியன் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது, அதோடைய டைமே இப்போ தான் ஆரம்பிக்குது அப்படிங்கிறது தான் குறிக்கும். அந்த நேரத்தில் 4 நிமிஷம் தான், ஓகேங்களா. அந்த 4 நிமிஷத்தில் சூரியன் முழுமையாக உதிச்சிடும். அது வரையும் நம்ம தொழக்கூடாது. சூரியன் உதிக்க ஸ்டார்ட் பண்ணதுலேன்னு அது முழுமையாக உதிக்கும் வரை அப்படின்னா அது ஒரு 4 நிமிஷம் எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த டைமில் நம்ம தொழக்கூடாது. அதே போல் சூரியன் மறைகிற நேரமும் அதே போல் தான், இதே ஒரு 4 நிமிஷம் தான் எடுத்துக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது மறைய நேரம், அதாவது மறையக்கூடிய நேரம் ஃபுல்லாக மறைஞ்சிடணும். ஸோ அதுக்கும் மறைய ஸ்டார்ட் பண்ணுற நேரமும் அது ஃபுல்லாக மறையிறதுக்கு ஒரு 4 நிமிஷம் எடுத்துக்குது. அப்போ அதுக்கு இடைப்பட்டதுலேயும் நம்ம தொழக்கூடாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஜர் தொழுத பிறகு சூரியன் முழுமையாக உதிக்கும் வரையிலும், அசர் தொழுத பிறகு சூரியன் முழுமையாக மறையும் வரையிலும் வேறு எந்த தொழுகையும் தொழக்கூடாது. இந்த ஹதீஸை இப்னு அப்பாஸ் ரலி அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபுஹ் தொழுகைக்கு பின் சூரியன் உயர்ந்து, அதாவது சுடர்விடும் வரை தொழுவதையும், அசர் தொழுகைக்கு பின் சூரியன் மறையும் வரை தொழுவதையும் தடை செய்தார்கள் என திருப்திக்குரிய சிலர் என்னிடம் உறுதிப்பட கூறினர். அவர்களில் என்னிடம் மிகவும் திருப்திக்குரியவர் உமர் அலி ஆவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னன்னா சுபுஹ் தொழுகைக்கு அப்புறம் சூரியன் உயர்ந்து சுடர்விடும்னா சூரியன் கிட்டத்தட்ட உச்சிக்கு போயிடுச்சு, அந்த டைம் வரையும் நம்ம தொழுகிறதையும் சரி, அசர் தொழுகைக்கு பிறகு சூரியன் மறைகிற வரையும் தொழுகிறதையும் என்ன பண்ணியிருக்காங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்சதா இந்த மாதிரி திருப்திக்குரிய ஒரு சிலர் நான் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதில் மிகவும் திருப்திக்குரியவர் யாருன்னா உமர் அலி அவங்க தான் என்கிட்ட சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபஜர் தொழுத பிறகு எதுவுமே தொழக்கூடாது அப்படின்னு ஒரு பொதுவான தடை இருந்தாலும், ஸோ முன் சுன்னத் தொழாதவங்க ஃபஜர் தொழுத பிறகு தொழுதுக்கலாம். ஸோ இமாம் நமக்கு வைக்கக்கூடிய தொழுகை என்னவா இருக்கும், ஃபஜரோடைய ஃபர்லு தான் வைப்பாங்க. சுன்னத் நாம தான் தொழுதுக்கிற மாதிரி இருக்கும். ஒருவேளை நம்ம பள்ளிவாசலுக்கு போயிட்டோம், இமாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் டேரெக்டாக எதில் தான் தொழுவீங்க, ஃபஜருடைய ஃபர்லு தொழுக ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஃபஜருக்கு முன்னாடி முன் சுன்னத் இருக்குல்லையே, அதை நம்ம தொழ மாட்டோம். நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃபஜருடைய ஃபர்லு அவங்க இமாம் முடிச்சுட்டு நீங்களும் தொழுது முடிச்சிட்டிங்கன்னா ஃபஜருடைய முன் சுன்னத் இருக்குல்ல, அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தொழுதுக்கலாம். அதுக்கான ஹதீஸ் பார்த்துடலாம். இப்னு ஹிஃபான் அப்படிங்கிற ஒரு நூலில் இடம்பெற்றிருக்கு. கைஸ் ரலி அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நான் சுபுஹ் தொழுது, ஆனால் சுபுஹுடைய முன் சுன்னத் 2 ரக்காத்துகளை நான் தொழவில்லை. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொன்ன பிறகு நான் எழுந்து விடுபட்ட முன் சுன்னத்தான ஃபஜருடைய 2 ரக்காத்துகளை தொழுதேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து கொண்டிருந்தார்கள், ஆனால் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை. அதாவது என்ன பண்ணிட்டாங்க, நான் 2 ரக்காத் ஃபர்லு தொழுதுட்டேன், ஆனால் முன் சுன்னத் நான் தொழலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கலாம் என்ன பண்ண சலாம் சொல்லிட்டாங்க, ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா முன் சுன்னத் தொழலைன்னு சொல்லிட்டு நான் எந்திரிச்சு தொழுகிறேன்.
அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நான் தொழுகிறதையும் பார்க்குறாங்க, பட் எந்த ஒரு ஆட்சேபனையும் தெரிவிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ல தொழுதுட்டு நம்ம என்ன பண்ணலாம், முன் சுன்னத் தொழுகலாம். அதாவது ஏதாவது எமர்ஜென்சியான டைமில் நம்ம அந்த மாதிரி தொழுகலாம். இப்போ ஏதோ ஒரு டைமில் நீங்கள் முன் சுன்னத்து தொழ முடியல, டேரெக்டாக ஃபர்லுக்கு போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், முன் சுன்னத் மறந்த நிலையில் நம்ம தொழுகலாம் அப்படின்னு இது மூலயமா நமக்கு தெரியுது. அசருக்கு பிறகு சூரியன் மறையும் வரை தொழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடுத்திருக்காங்க. ஆனால் சில சந்தர்ப்பங்களில் தொழுவதற்கு அனுமதியும் வழங்கியிருக்காங்க. இந்த ஹதீஸ் மூலயமா பார்த்துடலாம். அறிவிப்பாளர் வந்து குரைப் நூல் புகாரில் இடம்பெற்றிருக்கு. உம்மு சலமா அவங்கள்ட்ட அசருக்கு பிறகு 2 ரக்காயத்துகள் தொழுகிறத பற்றி நான் கேட்டேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 ரக்காயத்துக்களை தடை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருக்கேன். ஆனால் நபி அவங்க அசர் தொழுதுட்டு 2 ரக்காயத்துக்களை தொழுகிறத நான் பார்த்தேன். தொழுதுட்டு என்னோட வீட்டுக்கு வந்தாங்க. என்னுடன் அன்சாரிகளில் பனு ஹராம் அப்படிங்கிற கோத்திரத்தை சேர்ந்த பெண்கள்லாம் சிலர் இருக்காங்க. அதில் ஒரு பெண் தொழுது கொண்டிருக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அனுப்புகிறாங்க. நபி அவங்க தொழுதுட்டு இருக்காங்க. அந்த ஒரு பெண்மணியை அனுப்புகிறாங்க நபி அவங்கள்ட்ட. நீ என்ன பண்ண, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் இந்த 2 ரக்காய் தொழுகிறீங்கல்ல, நீங்கள் தான் ஆல்ரெடி 2 ரக்காய் தொழக்கூடாதுன்னு தடுத்துருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு நபி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கைகளால் என்ன பண்ணாங்க, செய்கை சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் தான் சூரியன் மறையறதுக்கு அப்புறம் என்ன பண்ண 2 ரக்காய் தொழக்கூடாதுன்னு தடுத்துருக்கீங்க, இப்போ நீங்கள் தொழுவுறீங்கன்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி கேட்டாங்க. அதுக்கு நபி அவங்க சைகை மூலயமா என்ன பண்ணுறாங்க, செய்கை காட்டுறாங்க. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பெண்மணி பின்வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்மணி அவங்க எங்கே இருந்தாங்களோ அந்த இடத்துக்கே திரும்பி போயிடுறாங்க. தொழுகை முடிச்ச பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபு உமையாவின் மகளே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அசருக்கு பின்னாடி 2 ரக்காயத்தை பற்றி நீ கேட்டல, அது அப்துல் கைஸ் கிளையை சேர்ந்தவங்க லுஹருக்கு பின்னால் உள்ள 2 ரக்காயத்துக்களை, அதாவது அப்துல் கைஸ் கிளையை வந்துட்டாங்க. அதனால லுஹருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய 2 ரக்காயத்தை என்னால் தொழ முடியல. அந்த தொழுகையை நான் அந்த தொழுகை தான் இந்த 2 ரக்காயத்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, அவங்கள லுஹருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின் சுன்னத் 2 ரக்காயத்தை அவங்களால தொழ முடியல. ரீசன் அப்துல் கைஸ் அப்படிங்கிற ஒரு கிளையை சேர்ந்தவங்க வந்துட்டாங்க. அந்த 2 ரக்காயத்தை என்ன பண்ணுறாங்கன்னா அசருக்கு பின்னாடி தொழுதுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது மூலமா நமக்கு தெரியுது. அசர் தொழுத பிறகு சூரியன் மறைகிற வரையும் தொழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில ஹதீஸில் வந்திருந்தாலும், அசருக்கு பின்னாடி சூரியன் ஒரு தாழ்ந்த பிறகு தான் எந்த தொழுகையும் தொழக்கூடாது. அதாவது ஓரளவு மறைஞ்ச பிறகு தான் எந்த தொழுகையும் தொழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அசருக்கு பின்னாடி சூரியன் உயரத்தில் பிரகாசமாக இருந்தாலும் சுன்னத்தான தொழுகைகளை தொழுதுக்கலாம். சில டைமில் அசர் ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த சூரியன் மறையாது. வெயில் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அசர் டைம் கொஞ்சம் நீளமாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் என்ன பண்ணலாம், சுன்னத்தான தொழுகைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தொழுதுக்கலாம். ஓகேங்களா. அசருக்கு பின் சூரியன் உயரத்தில் பிரகாசமாக இருந்தால் சுன்னத்தான தொழுகைகளை தொழுது கொள்ளலாம். இதுதான் நபி இந்த ஹதீஸ் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். போன ஹதீஸ் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, நபி அவங்க சொன்னாங்க இல்லைங்களா, அது மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஹதீஸ் பார்த்தலாம். நூல் நசாயில இடம்பெற்றிருக்கு, அபுதாவுத்லேயும் இடம்பெற்றிருக்கு. அலி அவங்க அறிவிக்கிறாங்க, சூரியன் உயரத்தில் பிரகாசமாக இருந்தாலே தவிர அசர் தொழுகைக்கு பிறகு தொழுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுத்துள்ளார்கள். என்னன்னா, ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்னா, இப்போ நீங்கள் அசர் தொழுக போறீங்க, ஒரு 5:40க்குலாம் மறைகிற டைம் வந்துருச்சு. மழை காலத்துலலாம் சீக்கிரம் மறைஞ்சிரும். ஓகேங்களா. ஸோ அந்த டைமில் நான் சுன்னத்தான தொழுகைகள் நான் தொழுதுக்கிறேன் அப்படின்னா தொழ முடியாது. ஏன்னா சூரியன் மறைய ஆரம்பிச்சிருச்சு, மறைய போகுது, கிட்டத்தட்ட ஒரு 2-3 நிமிஷத்தில் மறைஞ்சு போயிடும். அப்படின்னா நீங்கள் சுன்னத்தான தொழுகைகள் தொழ வேணாம். நல்ல வெயில் காலம், சித்திரை மாத காலத்துலாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வெயில் நல்லா பிரகாசமாக இருக்கும். அசர் நேரம் கொஞ்சம் நீளமாகவே இருக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் அசர் தொழுதுட்டீங்கன்னா ஏதாவது சுன்ன தொழுகை தொழுகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தொழுதுக்கலாம். கிரகண தொழுகைக்கு விதிவிலக்கு. கிரகணங்களை பொறுத்தவரையும் அது எப்போ வரும், இந்த டைமில் வரும் அந்த டைமில் வரும்னு சொல்லவே முடியாது. எப்போ வேணாலும் வரும் இல்லைங்களா. ஆனால் கிரகண தொழுகைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி தொழுகணும் அப்படிங்கிறத வழிகாட்டியிருக்காங்க. கிரகணம் எப்போலாம் நிகழுதோ அப்போ தான் அந்த கிரகண நேர தொழுகை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு. அதே மாதிரி கிரகணம் எப்போ நிகழ்தோ அதுதான் கிரகண தொழுகைக்கான நேரமும் கூட. தொழுகைக்கு தடை செய்யப்பட்ட டைமில் கிரகணம் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம இந்த டைமில் தான் நம்ம தொழுகக்கூடாதுன்னு தடை இருக்கே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. கிரகணம் ஏற்பட்டாலே அந்த டைம் கிரகண தொழுகைக்கான நேரம் தான் அப்படின்னு நம்ம அறிஞ்சிக்கணும்.
அடுத்தது காபாவில் எந்நேரத்திலும் தொழலாம். அபுதாபுல இடம்பெற்றிருக்கு. ஜுபைர் பின் முத்இம் அலி அவங்க அறிவிக்கிறாங்க, இரவு அல்லது பகலில் எந்த நேரத்திலும் காபா எனும் இந்த ஆலயத்தில் தவாஃப் செய்கிற தொழுகிற எவரையும் தடுக்காதே என்று நபி அவர்கள் கூறினார்கள். அதாவது காபத்துல்லாக்கு இந்த டைமிங்லாம் கிடையாது. நீங்கள் காபத்துல்லால போனீங்க அப்படின்னா இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிற வரையுமோ இல்லை நீங்கள் உங்கள் சொந்த ஊரில் இருக்கிற வரையும் தான் இந்த மாதிரி டைமு, இந்த டைமில் தொழக்கூடாது, அந்த டைமில் தொழுகணும் அப்படிங்கிற ஒரு இது. ஆனால் காபத்துல்லாக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நீங்கள் எந்த நேரத்தில் தொழுகணும்னு விருப்பப்படுறீங்களோ தொழுதுக்கலாம். அதுக்கு இந்த ஹதீஸே ஒரு ஆதாரமாக இருக்குது. என்னென்னா, இரவு பகலில் எந்த நேரத்தில் காபாங்கக்கூடிய இந்த ஆலயத்தில் தவாஃப் செய்யக்கூடிய இல்லை தொழுகக்கூடிய யாரையும் என்ன பண்ணக்கூடாது, தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நபி அவங்க கூறினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இதுவே ஒரு தகுந்த ஆதாரமாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.